ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட போகிறோம் பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் பார்ட் 2 தான் விளாட போகிறோம். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். கண்டினியூ கொடுத்தாச்சு, லோட் ஆகிட்டுருக்கு. நம்ம லாஸ்ட்டாக இந்த ப்ரெட் பாக்கெட்டை மட்டும்தான் விட்டுட்டு போகணும். அடுத்து கடையும் க்ளோஸ் பண்ணிட்டோம். இந்த க்ளோஸ் ஆகி தான் இருக்குது. நம்மள்ட்ட இப்போ வந்து 107 ரூபா இருக்குது. வந்து நம்ம இப்போ இந்த 2 பாக்கெட்டையும் விற்றுருவோம். அதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் பண்ணதெல்லாம் இது பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வாங்க யாராவது வராங்களான்னு பார்க்கலாம். இந்த ஒரு டாக்ஸி தான் போகுது, யாரும் வந்த மாதிரி தெரில. அங்கே ஒரு 2 பேர் வராங்க. ஓகே, இப்போ நம்ம கடைக்குள்ளே போகலாம். வேறு எதாவது ஆர்டர் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ ஃப்ரிட்ஜு வாங்கணுங்க. ஃப்ரிட்ஜு வாங்கணும். என்னடா இருக்கு ஃப்ரிட்ஜ்? அந்த இருக்குது பார்த்தீங்களா, ரேக்கு ஃப்ரிட்ஜு எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா, செல்ஃப்ஸ். ஓ இதெல்லாம் 500 ரூபாயா? இது 40 ரூபா தான். இது என்னது? ஓ லைட்டா இது? இந்த ஃப்ரீசர் வாட்? ஓ கஸ்டமர் வந்துட்டாங்க. ஆமாம் கஸ்டமர். ஐயோ, நீங்கள் 2 பேர் ரேங்கை குறைச்சி விட்டு போயிடுவாங்களே. அக்கா சாரிக்கா அண்ணே, நீங்கள் கேஷ் ஆன சீக்கிரம் வாங்கினேன். ஐயோ எவ்வளோ ரூபா போடா? 100 பைசா 50. பாய். சீக்கிரம் கடையை க்ளோஸ் பண்ணு. அவ்வளோதான், க்ளோஸு. இப்போ நம்ம எல்லா பொருளையும் ஆர்டர் பண்ணுவோம். ஆமாம். ஓ சரி ஆர்டர் பண்ணலாம். மார்க்கெட் நம்ம ப்ராடக்ட் போய்க்கலாம். என்னது ஆர்டர் பண்ணலாம்? என்னது ஆர்டர் பண்ணலாம்? ஒரு 6 ரூபாய்க்குள்ளது ஒன்று 1 ஷோ ட்ரே 4 வாங்கிக்கலாம். இல்லை 4 வேண்டாம், மைனஸ் பண்ணிக்கலாம். துட்டு போயிடுச்சுன்னா அவ்வளோதான். ப்ரெட்டு பாக்கெட் 1 வாங்கிக்கலாம். ஆயிலில் 1 வாங்கிக்கலாம். ஓகே. என்னடா ப்ரைஸ் வர மாட்டேங்க. ஓ இதை கொடுக்கணுமா? சரி மறந்து போச்சுங்க, விளாண்டு ரொம்ப நாள் ஆகலை. வந்துடுச்சு பார்த்தீங்களா. வந்து டோட்டல் 122 ரூபாயா? சரி இப்போ ஏதாவது ஒன்று மைனஸ் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ கரெக்டாக வந்துடுச்சு. 7 ரூபா தான் இருக்குது மீதி. சரி ரைட்டு, நம்ம ஆர்டர் போட்ட பொருளெல்லாம் வந்துருக்கும். இப்போ போய் பார்ப்போம். இந்த வந்துருச்சு, நிறைய குட்டி குட்டி டப்பாவும் வந்துருக்கு. இது பார்த்திங்கன்னா ஆயில் கேனு. இதை எதில் எடுக்கலாம்? இந்த செல்ஃபும் அடிக்கிறோம். சீக்கிரம் எடுக்க அடிக்காச்சு. இந்த டப்பா வந்து டஸ்ட்பினில் போய் போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுவும் ஆயில் கேன் தான். இதுவும் இதுக்கு கீழே உள்ள ரேக்லேயே அடிக்கலாம். சீக்கிரம் இதெல்லாம் எடுத்து வைக்க ரொம்ப டைம் ஆகும். அதனால் நான் வந்து இதை வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறமா உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஆயில் கேன் எல்லாமே இங்கே, ப்ரெட் எல்லாம் இங்கே. இப்போ நம்ம ரேட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ரைட், ப்ரைஸ் வந்து 4 ரூபா 50 பைசா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 1 ரூபா 50 பைசா இருக்குது. இப்போ நம்ம 4 ரூபா 50 பைசாவா? இல்லை 59 பைசா வச்சுக்கணும். இன்னும் கூட்டி வச்சுலாடும். அவ்வளோதான், வச்சாச்சு. இதுக்கெல்லாம் ஆயில் கேனுக்கு எல்லாருக்குமே ரேட்டு ஃபிக்ஸ் ஆகிரும். ஒன்றுக்கு வச்சா போதும். இப்போ நம்ம ப்ரெட் பாக்கெட்டுக்கு வச்சிடலாம். ரைட், இதுக்கு வந்து 3 ரூபா 94 பைசா. இதுவே இருக்கட்டும். ஆமாம் இதுவே கரெக்டு தானே. ஒரு தடவை பார்த்துக்கலாம், இல்லைன்னா கஸ்டமர் அப்படியே அந்த ரேட்டுக்கே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சரி பரவாயில்ல, இருக்கட்டும். இப்போ நம்ம கடையை மட்டும் இது பண்ணிடலாம், ஓப்பன் பண்ணிடலாம். இந்த அக்கா வாங்க. அண்ணே வாங்கினேன் நம்ம கடைக்கு வாங்கினேன். ரைட் நானும் அங்கே தான் போகிறாங்கன்னு நினச்சேன். ஐயோ அதுக்குள்ளேயே நைட் ஆக போதா? சரி லைட்டே அது போட்டுருவோம். லைட் இந்த வந்துட்டாங்க. ஒரு ஆயில் கேன் எடுத்துருக்காங்க கஸ்டமர். இப்போ நம்ம அதை பில் போட்டுடலாம். கார்டா நீங்கள்? ஓகே. அடுத்து ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்க. 4 ரூபா 59 பைசா. ரைட் ஓகே. நீங்கள் ப்ரெட்டு பாக்கெட் எடுத்துருக்கீங்க. இது 4 ரூபா 50 பைசா தானே வச்சோம். ஓ
என்னடா இது கட்ட மாட்டேன். ஓ கேஸா? அடாடாடாடாடா இதை பார்க்கல நான். அவ்வளோதான், நைட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ கடையை மட்டும் மூடிடலாம். கடையை க்ளோஸ் பண்ணிடலாம் டப்புன்னு. அவ்வளோதான், கடையை க்ளோஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு வந்து 12 ரூபா வந்திருக்கு. 7 ரூபாலேருந்து 12 ரூபா வந்திருக்கு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான் காய்ஸ். இப்போ பாருங்கள், இப்போ வந்துட்டு திரும்பி போயிட்டாங்களா? நமக்கு இன்னும் க்ளோஸுன்னு காட்டவே இல்லை சைடில். அதனால் இப்போ நம்ம திறந்தே வச்சிடலாம். எப்போ க்ளோஸுன்னு காட்டுதோ அப்போ நம்ம முடிக்கலாம். அது வரைக்கும் ப்ரெட்டு பேக்கெட் நிறையக்கு நமக்கு அதான் ஊற்றியாச்சு. இப்போ பில் போட ஆரம்பிச்சிடலாம். ஒரு ப்ரெட்டு பேக்கெட்டு, ஒரு கேஷ் 4 rupees, 1 ஷூ, என்னடா 2 3 4. இதே என்ட்ரி போட்டு பார்க்கலாம். அட வாங்கிட்டு போயிட்டாங்க. வேறு கேஷா? இவங்களுக்கு 5 rupees கொடுக்கணும். போயிட்டு வாங்க, பாய். இப்போ வச்சு க்ளோஸுங்க. ரைட்டுங்க, க்ளோஸடே காமிச்சிருச்சுங்க. டே 3 பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே ஸ்டார்டர் த நெக்ஸ்ட் டே. ஓகே, இன்றைக்கி நம்ம சம்பாதிச்சது 12 ரூபா 69 பைசா. 3 டே 3ல். இன்றைக்கும் டே 3 தானா? ஓகே. இப்போ நம்ம கடையை முதல்ல ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் த டோர். அவ்வளோ திறந்தாச்சு. இப்போ இதுக்குள்ளே போக முடியுமா? இல்லை, போக முடியாது போல். ஓகே, நம்மள்ட்ட இப்போ 12 ரூபா தான் இருக்குது. யாருக்கும் வாங்கி போட முடியுமா? அதான் நம்ம ப்ரெட் பேக்கெட் வாங்கியிருக்கோம்ல, அதில் வச்சு கொஞ்சம் காசு வரும்ல. ஓ 18 ரூபா வருதா? ஐயா சரி, கரெக்டாக 12 ரூபாங்க. சரி பார்த்துக்கலாம். என்னடா அது போகமாடா ஒத்து வர மாட்டீங்க. இப்போ ஒரே பாக்ஸ் மட்டுமா தான் வாங்கிக்கலாம். ரைட். ஓகே, கஸ்டமர்லாம் வந்து நின்றுட்டுருக்காங்க. இப்போ நம்ம சீக்கிரமாக அடிக்கிடலாம். சீக்கிரம் 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 போ. ஓ 2-3 கஸ்டமர். என்ன இந்த கடையும் க்ளோஸ் பண்ணுங்க. டப்புன்னு முதல்ல ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். ஐயோ என்னடா நீங்கள் ரேட் வச்சாச்சு. சீக்கிரம் போகணும், ரேட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். 4 ரூபா 59 பைசா. ஐயோ ஐயோ ஒரு பாயிண்ட்டு. ரைட்டு, கரெக்டு. அவ்வளோதான், கஸ்டமர் வேறு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த காணா அந்த அதையும் எடுத்துருவாங்க. 1 2 3 4. அவ்வளோதான். ரைட், 13 ரூபா 16. ஓ கூட போட்டோமோ? 8. ரைட், கரெக்டு. ரைட், இவங்களும் அந்த இது கான் எடுத்திருக்காங்க. கார்டு தானே. 13 ரூபா 59. ரைட்டு, கொடுத்தாச்சு. நம்மகிட்ட எவ்வளோ ரூபா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 45 ரூபா இருக்குது. 7 ரூபாயோ அதில் ஸ்டார்ட் பண்ணி அப்படி விற்று இப்படி விற்று மறுபடியும் இப்போ 49 ரூபா கொண்டு வந்துச்சு. இல்லை 45 ரூபா, சாரி. எனக்கு போயிட்டு வாங்க. அடுத்த கஸ்டமர் வாங்க. ரைட், 9.18. ரைட், பாய். எல்லாருமே பாதி பேர் கார்டு தான் கொடுக்காங்க. இவங்க ஆடா என்னது? ஐயோ இவங்க ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க. ஓகே, நான் 5. ஓ 1 2 3. அவ்வளோதான். ஓ கார்டு. சரி, 9 rupees. 9.00னா 9 மட்டும் போட்டு என்ட்ரி போட்டால் போதும். அது தானாகவே என்ட்ரி விழுந்துருது. 4. இதுக்கு நம்ம அப்படி போட்டு பார்ப்போமா?
போ அவ்வளோ. ஓ வாங்கிட்டு போயிட்டாங்க. இவர் தான் லாஸ்ட் கஸ்டமரா? என்னங்க இவ்வளோ குண்டா இருக்காரு சார்? ரொம்ப சாப்பிடாங்க சார், உடம்புக்கு ரொம்ப கேடு. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பிடாதீங்க. உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா பிறகு என் கடைக்கு வருமானம் வராது. சுகர். ஓ சுகரா? சுகர்னு அதில் இருந்துச்சோ தெரியலையே. இருங்க ஃப்ரீ டைமில் அதை பார்க்கலாம். என்னடா பண்ணிட்டு போகிறாரு? சுகர் பவுடர். ஓ சுகர் பவுடர் நம்மகிட்ட இல்லையா? இவர் ஏதாவது சொல்லிட்டு போகிறாருன்னு பார்க்கலாம். நம்ம வர போய் சுகர் பவுடர் இருக்கான்னு பார்த்து வந்துடலாம். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம், கஸ்டமர் வர வெயிட் பண்ணுவாங்க. சுகர் பவுடர். ஆமாங்க, சுகர் பவுடர் இருக்குங்க. அதான் நம்ம அதை முதல்ல வாங்கி போடலாம்ண்ணே. அதனால தான் பாதி பேர் வந்து சுகர் பவுடர். வா இப்படி எவ்வளோ பொருள் எடுத்துருக்காரு பாருங்க. அண்ணே நீங்கள் தானே இவ்வளோ பொருள் எடுத்ததானே உடம்பு என் கடைக்கு நல்லா காசு வரும். ஐயோ இது எப்படி மைனஸ் பண்ண? ரைட் பாய். சீக்கிரம் நைட்டு வேறு ஆக போகுது. 20 rupees அவ்வளோதான். சீக்கிரம். ஐயோ வாங்கி போடுறேன்னாக்கா எல்லாக்கா நீங்கள் மண்டைக்கு மேலே எழுதி காமிச்சிட்டு போகிறீங்க. நாளைக்கு வாங்கி போட்டுருவேன், நீங்கள் வாங்க. சுகர் பவுடர் வாங்கி போட்டு வாங்கலையோ அடுத்து பார்த்துக்கோங்க. ஒன்றும் செய்ய முடியாது, சும்மா பேசிக்க வேண்டிட்டேன். எனக்கு அவ்வளோதான். ஸ்பீடாக சொன்னாங்க, என்ன பண்ண முடியும்? ஒரு 10. 1 2 3 அவ்வளோ பாய். இது ஐயோ அதுக்குள்ளேயே அந்த ஃப்ளவர் தானே அது என்னன்னு தெரியலையா? இப்போ காணாமல் வேறு போயிடுச்சு. காணுமா? காலி ஆயிடுச்சா? சரி நைட்டு வேறு ஆயிடுச்சு, நல்ல நைட் ஆயிடுச்சு. இப்போ வந்து அவர் கஸ்டமர் வேறு வந்திருக்காங்க. இப்போ நம்ம லைட்டை போட்டு சீக்கிரமாக அந்த கஸ்டமருக்கு மட்டும் லேசாக ஒரு பில்லை மட்டும் போட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம கடையை க்ளோஸ் பண்ண வேண்டியதான். ஐயோ ரெண்டாவது வேறு கஸ்டமர் வந்துட்டாங்களே. அக்கா கொஞ்சம் பொறுத்து வாங்களேங்க்கா, வர்ற நேரம் வரமாட்டீங்க, நைட் நேரம் தான் அன்டைமில் தான் வரீங்க. என்னக்கா நீங்கள்? சீக்கிரம் இந்த ஐய வேற அவ்வளோதான் வச்சாச்சு. இந்த ஒரே ஒரு ஆயில் கேன். ஐயோ என்னடா நீங்கள் வந்துக்கிட்டே எல்லாம் இருக்கிறீங்க. அதில் கடையை க்ளோஸ் பண்ணால் இவங்க போயிடுவாங்க வேறு, அதுக்கு தான் பார்க்குறேன். இப்போ இதுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக பில்லு போட்டுருலாம். நீங்கள் காடா ஓகே, இதுக்கு யாரும் வரல. ஐயோ சொல்லி வாங்கணும்னு நினைக்கிறேன். அப்படி ஏன்டா அப்படி காடா படுத்துக்கணும்? இவர் வேறு பெட்டு காலி அடிச்சுன்றது. எல்லாமே வாங்கி போட்டுருவாங்க. 400 rupees இருக்கும். 400 200. இவர் என்ன சொல்கிறாரு? பார்க்கலையே சரியா. வாடா அடுத்து யாரும் வரல, சீக்கிரம். என்னடா ஐயோ சரி. ஐயோ கூட துட்டு கொடுத்துட்டேன். ஆடா கடவுளே, கூட துட்டு கொடுத்துட்டேன். இந்த இடத்துல 100 rupees கூட துட்டு கொடுத்துட்டேன். இன்னைக்கு வந்து டே 4 ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம எவ்வளோ இது பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா 137 ரூபா. நெக்ஸ்ட் டே ஆமாம் அவ்வளோதான். வாங்கின ப்ராடக்ட் தான் இருக்குது, கடையும் க்ளோஸில் தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து சொன்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கி போட்டுக்கலாம். என்னப்படா எவ்வளோ? 19 ரூபாயா? சரி ஒரே இருக்காங்க, இன்னைக்கு வாங்கி போட்டுது. வேறு என்னமே கேட்டாங்களே? ப்ரெட்டு கேட்டேன். சுகர் தானே வாங்கணும். ஆமாம் சுகர் தான் வாங்கணும். இப்போ ப்ரெட் ஒன்று வாங்கிக்கலாம். 70 ரூபா தான் இருக்கா? ஓகே பரவாயில்ல பார்த்துக்கலாம். இந்த ஆயில் கேன் வேறு இருக்குது. ஆனால் இங்கே கீழே போட்டு போயிடுங்க. ஏற்றிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னா சொல்லுங்கள்.
ஐயோ ரேக் மாற்றி வச்சுக்கோங்க. அப்படின்னா இப்போ நம்ம வந்து ப்ரெட் வச்சுருக்கோம்னா ப்ரெட்டுக்கு ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்னா அந்த ரேக்லேயே ரெண்டாவது வச்சோம்னா இந்த ரேட் ஃபிக்ஸ் பண்ண தேவையில்லை, அதுவே அந்த இதுலேயே வச்சுக்கணும். ஓ இது சுகரா, இதை நம்ம எங்கே வைக்கலாம்? மேலே வச்சிடலாம். வச்சுட்டு இல்லைடா வாங்கி வச்சிடலாம். வாங்கி வச்சிடலாம். இதுக்கு பக்கத்துலேயே இந்த ப்ரெட்டு பக்கத்தையும் அடிச்சிடலாம். என்ன ஆயில் கேன் காலியாக போகுது. ஆயில் கேனு இதுவும் ஒரு 100 ருபீஸ் வந்தோடனே அடுத்த ஆயில் கேனையும் வாங்கி போட்டுக்கலாம். சரி சுகர் கேன். ஓ நம்ம 2 ஆர்டர் போட்டோமோ. ஓகே பக்கத்தில் அடிக்கிறோம். சரி அவ்வளோதான். ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும். இல்லை இல்லை 0 வச்சுருவோம். 5 ரூபா வந்து பண்ணிடுவோம், லாபம் கிடைக்கும். சுகர் எவ்வளோ வச்சுருவோம். 5 ரூபா வந்து பண்ணிடுவோம், லாபம் கிடைக்கும். சுகர் எவ்வளோ 19 ரூபா. மார்க்கெட் ப்ரைஸு நம்ம வாங்கினது 19. இந்த மார்க்கெட் ப்ரைஸு சரி மார்க்கெட் ப்ரைஸ் 96 ரூபா இருக்குது. 0.99. இந்த கடைகளெல்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு ட்ரெஸ் ஒரு வேலை இருக்கும், ஆனால் அதில் 99 போட்டிருப்பாங்க. இப்போ 100 ரூபானா இப்போ 99 ரூபான்னு போட்டிருப்பாங்க. ஆனால் அது அவங்களுக்கு 100 ரூபா லாபம் கிடைக்கிற மாதிரி டெக்னிக். ஏன் வாங்கினேன் நம்ம கடையில் வாங்கினேன் என்னன்னே போடுங்க. சரி எல்லாத்துக்கும் ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா பார்த்துக்கலாம். ஆமாம் எதுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சு யாருமே வரல. ஒருவேளை இந்த கடையை க்ளோஸ் பண்ணலையோ, சரி ஓப்பன் பண்ணலையோ. ஒரு அக்கா வராங்க. அக்கா நம்ம கடைக்கு வாங்கக்கா. இந்த முன்னாடி எதுவும் போனாங்களே. அங்கேவா சரி நம்ம கடைக்கு ஒரு அக்கா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எங்கடா போய் வீட்டுக்கு இருக்கேன். நினச்சேன் ரெண்டு வந்துடுறாங்க. ஐயோ இது வேறு ஒர்க் ஆக மாட்டேங்குது. நம்ம லெவல் 5ஓட முடிச்சுக்கலாம். அடுத்து பார்ட் 3 மட்டும் 3 வந்து அடுத்த 2 நாள் இல்லைன்னா 3 நாள் கழிச்சு வரும். இந்த படிச்சுக்காங்க. ஏன்னா நம்ம இது வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் காலியாகிற வரைக்கும், இந்த ஆயில் கேன்லாம் காலியாகிற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். சீக்கிரம் ரைட். அடுத்து பாட்டி வந்துருக்காங்க. சுகருக்கு எவ்வளோ ரூபா? 16 ரூபா. 16 5 இப்போ கார்டா கிரெடிட் கார்டே போட்டுருக்கேன். என்னது அடே எத்தனை ப்ராடக்டா ஏண்டா கார்டா படுத்துடுங்க. இப்படி பார்த்தலாமாடா. ஏய் உங்களுக்கே எதா இருக்கடா. அதுக்கு கொஞ்சம் கஸ்டமர் வந்தாரா. வாங்க. நிறைய போன பட்டுமா மறுபடியும் வந்துருச்சா. சுகர் இருக்கு. அந்த ஒரு சுகருக்கு நம்ம எவ்வளோ வச்சோம் இன்னும் மறந்து போச்சா. நான் இதை பார்த்துடலாம். ரைட் 5 ரூபா வச்சுருக்கோம். சரி 7 ரூபா வச்சுருக்கோம். எவ்வளோ 10 5 நீர் போகிறா. ஐயோ காணலையா. என்னடா என்னடா எல்லாத்தையும் இது அவ்வளோதான் கொடுக்கணும். இப்போ கொஞ்சம் சீக்கிரம் இருக்கும். அவங்க 1000 கேன் எடுத்துக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 91 ரூபா இருக்குது. அவ்வளோதான். நீங்கள் ஒரே கேன்ங்கிறதுனால நீங்கள் பணம் கார்டாட்டா எங்கே பணத்தை வச்சுருக்க மாட்டேங்க. அவ்வளோதான். மேலே உள்ள 3 கேன் மட்டும் காலியாக இருக்கணும்.
இதோட முடிச்சுக்கலாம். யாரும் வரலன்னு நினைக்கிறேன். இந்த வந்துட்டான். அவ்வளோதான். இன்னும் கேஷு வந்துடுது. அவ்வளோதான். போட்டு முடியாது. இது ஒரு கலர வராங்க. சரி சீக்கிரம் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வேறு ஏதாவது இருக்கு. என்னங்களா? ஐயோ ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. என்னடா இங்கே இங்கே தான் இருக்காங்க. கஸ்டமர் வேறு வந்துடுவாங்களா? இருந்தாங்க. ஐயோ ஐயோ 2 கஸ்டமராக. அடாடாடாடாடா. இந்த அது ஒரு தடியாக வந்துட்டாங்க வச்சுருந்தாங்க. நம்ம ஒரு வீடியோவில் வந்தாங்கன்னா ஒரு வீடியோ கொண்டு முதல் வந்தால் தெரியுமா வந்துட்டான். காலி ஆகிடுச்சு போல சாப்பிட்டு. இந்த 5வது லெவலில் நம்ம இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். ஐயோ தப்ப போட்டோம்னா அவ்வளோதான். வேறு அது இதெல்லாம் நான் எல்லாம் வாங்கி போடுறேன். ஐயோ கேஸா? மைனஸ் ரேட்டிங் கொடுத்துட்டு போகிறாங்க. ஹைட்டு தான் நமக்கு இப்படி குறையுதா? அடாடாடாடாடா. சரி குறைஞ்சிக்கிட்டே இருக்குங்க. இந்த 5வது லெவல் வேறு வரப்போகுது. எதுவுமே பண்ணல, கொடுத்துட்டேன். ஓகே 5வது லெவல் வந்துருச்சு. இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி கேமிங் வீடியோஸ்லாம் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் நாங்கள் இவருக்கு மட்டும் லேசாக ஒரு பில் போட்டுக்கலாம். அடுத்த பார்ட்டில் வந்து எல்லாமே வாங்கி போட்டுடலாம். கஸ்டமர் ஒரு ப்ராடக்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க, ஏதாவது வாங்கி போட்டுடலாம். அவ்வளோதான். பாய் காய்ஸ். சும்மா போய் என்ட்ரு மட்டும் போட்டு வந்துடுமா? வேகமாக அடிச்சுங்க. ஐயோ ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா அன்டைம் ஆகிடுச்சு. நம்ம வந்து கடையை க்ளோஸ் பண்ணிடலாம். பாய் காய்ஸ்.